வணக்கம் அன்பு நண்பர்களே, இது இடிடிஎஸ் மூணார் மக்கள் இயக்கத்தினுடைய ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய நிகழ்ச்சி. நாம் இப்போது அன்றாடம் கடந்து வர்ற நிறைய விஷயங்களில் அதனுடைய அறிவு சார்ந்த விஷயங்களையே தெரிந்து கொள்ளாமலே நாம் கடந்து செல்கிறோம். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன, அதை பற்றி ஒரு விவாதிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த புதிய நிகழ்ச்சி. இனி வருங்காலங்களில் இதில் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் கலந்து விவாதிக்க போகிறோம். ஸோ முதல் முன்னோட்டமாக நம்ம இந்த வாரம் கடந்து வர்ற பிரச்சனைகளோட அதனுடைய அறிவு சார்ந்த எந்த விஷயங்களை நம்ம கடந்து தாவி ஓடிக்கிட்டு இருக்கோன்றதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ அதில் முக்கியமான விஷயம் இப்போ நம்ம ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது புயல். இந்த புயலினால் இலங்கையில் பல மக்கள் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல காரைக்கால், புதுச்சேரி போன்ற இடங்களில் 4ஆம் எண் எச்சரிக்கை புயல் கூண்டு, 5 அப்படி எச்சரிக்கை புயல் கூண்டுகள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரங்களில் இந்த புயலுக்கு சில பெயர்களும் வைத்து அழைக்கிறார்கள். ஸோ இந்த புயல்களுக்கு அழைக்கப்படுகிற பெயர்கள் யார் வைக்கிறார்கள், அதற்கான என்னென்ன பெயர்கள்லாம் இருந்திருக்கு, என்ன இருக்குது, இதை பற்றிய வரலாறு நமக்கு தெரியுமா? அதே போல இந்த 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது அப்படின்ற விஷயங்களும் நம்ம நியூஸில் கேட்கும்போது இது எதுக்கான விஷயம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம போகிறோமா அப்படின்றது தான் இதனுடைய உட்பொருள். ஸோ இதில் தெரியாதவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடிடிஎஸ்னுடைய புதிய முயற்சி. தெரியுமா மக்களே? ஸோ புயல்களுக்கு பெயரிடுவது யார்? வட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நம்ம இந்த வங்காள விரிகுடா பகுதிகளாக இருக்கட்டும், இந்த அரபிக்கடல், இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய புயல்களுக்கு பொதுவாக உலக வானிலை அமைப்பு, இந்த வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், அதில் கீழ் செயல்படக்கூடிய எஸ்கேப் குழுமம் தான் இந்த ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ அதில் இந்த பெயரிடும் நாடுகள் பட்டியலில் ஒரு 13 நாடுகள் இருக்குது. ஸோ அதில் இந்தியா, வங்காளதேசம், மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து, ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஏமன். ஸோ இப்படி ஒவ்வொரு நாடுகளும், இந்த 13 நாடுகளும் ஒரு 13 பெயர்களை சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த 13 நாடுகள் வழங்கிய பெயர்களில் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் நம்ம பேர் வச்சுட்டே வராங்க. அது 2020 தான் ஒரு 169 பெயர்கள், அதாவது இந்த 13 நாடுகளும் 13 பெயர்கள் வீதம் 169 பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் பேர் இட்டுட்டு வர்றாங்க, அந்த ஆர்டரில் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் பேர் இடுறாங்களா அப்படின்லாம் இல்லை, பேர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஒவ்வொரு புயல் வரும்போதும் அந்த சீக்வென்ஷியல் ஆர்டரில் ஒவ்வொரு பெயர்கள் உள்ள வருது அப்படின்றது தான் இதனுடைய விஷயம். ஸோ இது எப்போது அந்த பேரை கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைஞ்சு அது அந்த காற்றோடைய வேகம் 63 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல, இந்த 34 கடல் மைல் நாட்ஸ்ல இருக்கும்போது தான் அதுக்கு பேர் வைப்பாங்க. ஸோ அப்ப பேர் தேட மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம 169 பேர் 2020 அடிப்படையில் இருக்கு, அதுல ஒன்னு எடுத்து பிக் பண்ணி போடுவாங்க. ஸோ இந்த பெயர்கள், அதாவது பெயரிடும் முறை எப்படி, எந்த ப்ரொசீஜரில் வருது அப்படின்னா, இந்த பெயரிடும் நாடுகளின் பெயரை அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நம்ம இது பண்ணி கொண்டு வராங்க. அதன் பட்டியலில் சுழற்சி முறையில் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் என்ன புயலுக்கு பேர் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த பெயரை என்ன கிரைட்டீரியா வைக்கிறாங்க இந்த பேர் வைக்கிறதுக்கு அப்படின்னா, இது அரசியல், மத அல்லது கலாச்சார உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, பெயர் எளிமையானதாகவும் உச்சரிக்கை இலகுவானதாகவும் குறிப்பிட்ட எண்களுக்குள்ளதான் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், இதுக்கு முன்னாடி நம்ம புயல்கள் சந்திச்சிருப்போம். கஜா புயலாக இருக்கட்டும், நிவார் புயல், இந்த மாதிரி மொந்தல் புயல், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எதுவுமே ஷார்ட்டாக ஈஸியாக அழைக்கும்படியாக தான் இருக்கும். அது எந்த மத அரசியல் கலாச்சாரத்துக்கு இது பண்ணாமல் இருக்கும். அது இதுவரை பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது. எக்ஸாம்பிள், நம்ம கஜா புயல் நம்ம பார்த்துட்டோம், நிவார் புயல் பார்த்துட்டோம், திருப்பி அதே பேரை பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த நடப்பு புயல் வேறுங்க. இப்போ என்ன புயல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நமக்கு டிட்வா புயல் அப்படின்ற ஒரு புயல், இது வங்கக்கடலில் நம்ம சொன்னோம், இந்த சைடு வர்றது வங்கக்கடலில் உருவான புயல். ஸோ இந்த பெயரை யார் கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னா, அந்த 13 ஒவ்வொரு கண்ட்ரியும் கொடுத்துருந்தோம்ல, அப்படி அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வரும்போது ஏமன் பரிந்துரைத்த இந்த டிட்வா அப்படின்ற பெயர் தான் நமக்கு எடுத்திருக்கு. ஸோ அவங்க ஒரு காரணத்தினால இந்த பெயரை கொடுத்துருக்கணும் இல்லையா? அது என்ன காரணத்தினால அவங்க கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னா, அந்த டெட்வா அல்லது டெத்வா, இந்த 2 பேரில் அழைக்கிறாங்க. அது என்னன்னா என்பது ஏமன் அந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு சோகாட்ரா தீவுல உள்ள ஒரு காயலை குறிக்கிறது. ஒரு சின்ன ஒரு ஏரி மாதிரி ஒரு தீவுக்குள்ள இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு இடம் அப்படின்றத அவங்க சூஸ் பண்ணி டெட்வா அப்படின்னு கொடுக்குறாங்க. சில நம்ம நியூஸ்ல பார்த்தோம்னா டிட்வான்னு சொல்லுவாங்க, டெட்வா அப்படின்ற பெயர்கள்ல கூட அழைக்கிறாங்க. ஸோ அது ஒன்று ஸோ பெயர்களுக்கான யார் பெயர் வைக்கிறா என்னன்றதை நம்ம பார்த்தோம். புயல் எச்சரிக்கை குறியீடுகள் அப்படின்னா என்னன்னா, துறைமுகங்களுக்கும் அந்த துறைமுகங்கள் கடற்கரை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்குமான இந்த வானிலை ஆய்வு மையத்திலிருந்து எச்சரிக்கை விடப்படுகிறது. அதை தான் இந்த புயல் எச்சரிக்கை குறியீடுகள் சொல்லுது. ஸோ புயல் எச்சரிக்கை ஏன் அவசியம், ஃபர்ஸ்ட் ஏன் இந்த எச்சரிக்கையை கொடுக்கணும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அப்படின்னா, புயல் அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் ஏற்படும் போது துறைமுகங்களில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கும் அங்க இருக்க மீனவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே இந்த வானிலை ஆய்வு மையம் கண்டுபிடிச்சு அதுக்கான குறியீடுகளை பயன்படுத்திட்டு போறாங்க, மக்கள் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த அறிக்கைகளை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா, இந்திய வானிலை ஆய்வு மையம் தான், இந்திய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த எச்சரிக்கைகள் என்னென்ன வகைகளில் விடப்படுற, நம்ம 2 சொல்லியிருக்கோம், துறைமுகங்கள் மற்றும் பொதுமக்கள்
பொதுமக்களுக்கான அப்படின்னு சொல்லும்போது. ஸோ துறைமுகங்களுக்கு தான் போர்ட் சிக்னல்ஸ் ஒரு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஒரு 11 சிக்னல்ஸ் இருக்கு. அண்ட் தென் பொதுமக்களுக்கு ஈஸியாக புரியும் மனத்தில் 3 தான். நமக்கு வந்துட்டு எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. ஸோ அந்த மாதிரி மஞ்சள் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், சிவப்பு அலர்ட், அது வந்து நம்ம ப்ரையாரிட்டி வைஸ் நம்ம வீரியத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு தெரியும். இப்போ சில மாவட்டங்கள் வந்து சிவப்புல இருக்கு, சில மாவட்டங்கள் மஞ்சள், கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள் மஞ்சள்லையும், சென்னை மாதிரியான இடங்கள் சிவப்புகள்லையும் காட்சியளிக்க முடியுது. இது ஆரஞ்சு. ஸோ துறைமுகங்களுக்கான இந்த எச்சரிக்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எச்சரிக்கை குறியீடு நம்பர் 1. ஸோ இது வந்து தொலைதூர எச்சரிக்கை. அதாவது தொலைதூர கடல்களில் ஒரு அந்த கடல், அதாவது கடல் தொலைவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது. அதுதான் நகண்டு நமக்கு புயலாக மாறுது. ஸோ அந்த இதை குறிக்கிறதுக்கு தான் டிஸ்டன்ட் காஷனரின்னு சொல்லி நம்பர் 1. கப்பல்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். ஸோ தூரத்தில் ஒரு புயல் வரப்போகுது அப்படின்றத குறிக்கிறது தான். ஸோ பகல் நேரங்களில் ஃப்ளாக் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பலில் வந்துட்டு அவங்க வந்து ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இரவு நேரங்களில் நம்ம ஃப்ளாகோ எதுவும் பார்க்க முடியாதுன்ற காரணங்கள்னால லைட் வந்து எரிய விடுவாங்க. ஸோ அது இந்த சிம்பலில் தான் அந்த லைட் எரியும். ஸோ 2 லைட்டு. ஸோ இது வந்து ஒரு காஷனரி, அதாவது ஆபத்து இல்லை, நீங்கள் இப்படி வரப்போகுதுன்ற எச்சரிக்கை அப்படின்றத சொல்லுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வார்னிங்காக இருக்குது. ஸோ செகண்ட், ஸோ தொலைதூர அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது துறைமுகத்தை விட்டு அங்கிருந்து செல்லக்கூடிய கப்பல்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே விடப்படுது. இங்கே தான் எச்சரிக்கை வருது. பொதுவாக கரையில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு இல்லை, அலை மோதல் வந்து அதிகரிக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் மீனவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது. ஸோ இதுக்கான சிம்பிள், இதுக்கு முன்னாடி ஃப்ளாட்டாக கொடுக்கப்பட்டிருந்த ஃப்ளாக் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு வெர்டிக்கலில் வந்துட்டு ஒரு மாதிரி பகலில் வந்து அந்த ஃப்ளாக் ஏற்றுறாங்க. ஸோ நைட் வந்துட்டு இந்த மாதிரி 2 சிவப்பு விளக்குகள் எரியும். ஸோ இது வந்து இதுக்கான எச்சரிக்கை. ஸோ அதை தொடர்ந்து எச்சரிக்கை குறியீடு 3. ஸோ 3வது குறியீடு உள்ளூர் எச்சரிக்கை. ஸோ 3ஆம் நம்பர் குண்டை ஏற்றிட்டாங்கன்னா உள்ளூர் எச்சரிக்கை என்னன்னா, புயலால் துறைமுகத்தில் பலத்த காற்றுகள் வீசப்படும். ஸோ 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த துறைமுகங்களில் வந்து வீசக்கூடும். ஸோ மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது அப்படின்ற அறிவுறுத்தல் வந்து இந்த சிக்னல்ஸில் வருது. ஸோ வேகமான காற்று மற்றும் அலைகள் இருக்கக்கூடியதுனால ஸோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த உள்ளூர்களுக்கு எச்சரிக்கிறாங்க. ஸோ அதோட பகலில் வந்து இந்த சிம்பல்லையும், ஸோ இரவுகள் வந்து இந்த மாதிரியான ஒளி விளக்குகளும் அவங்க வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம உள்ளூர் எச்சரிக்கை தான் இதுவும். ஆழ்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி துறைமுகத்தில் உள்ள கப்பல், அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இதாக இருக்கலாம். தூரத்தில் உயர்ந்த புயல், அந்த புயல் வந்து அந்த ஸ்டோம் வந்து உருவாகி வருது. ஸோ திசை வந்து நம்ம அறியப்படுது. இன்னும் புயல் கரையை கடக்கலை, ஆனால் 4ஆம் எண் ஏற்றிட்டாங்கன்னா கரையை கடக்க போகுது அப்படின்ற அறிகுறியை கொடுக்குறாங்க. ஸோ கண்காணிப்பு, கவனமாக இருங்க அப்படின்றத வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உள்ளூர் எச்சரிக்கை தான் இதுக்கானது. இந்த மாதிரி ஒரு ஷேப்லையும் இந்த மாதிரியான இரவு நேரங்களில் ஒளி விளக்கும் ஏற்றப்படுது. ஸோ அதை தொடர்ந்து 5 ஆபத்து எச்சரிக்கை. இது வந்து ரொம்ப டேஞ்சர். 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் இது போல சிம்பலில் பகல்லையும் இது போல சிம்பலில் இரவில் ஏற்றுவாங்க. இது என்னன்னா, புயல் கரையை கடக்கிற நேரம் ஆயிடுச்சு. ஸோ புயல் கரையை கடக்க போது ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது. ஆனால் துறைமுகத்தை இடது பக்கம் வைத்து கடந்து செல்லும் அப்படின்ற சிக்னலையும் கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி சிக்னல். அண்ட் துறைமுக செயல்பாடுகள், அங்கே துறைமுகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குறைக்கப்படும். ஏன்னா துறைமுகத்தை நோக்கி தான் இந்த புயல் வந்து போகுது அப்படின்ற போது. தென் 6வது எச்சரிக்கை என்ன அப்படின்னா, இது ரொம்ப டேஞ்சர் சிக்னல். புயல் கரையை கடக்க வாய்ப்பு, ஆனால் துறைமுகத்தை நம்ம முன்னாடி இடது பக்கம் பார்த்தா இது வலது பக்கத்தை கடந்து இது பண்ணுது. ஸோ அதன் பாதை கடலோரத்துக்கு பாதிப்பளிப்பு அதிகமாக இருக்குது கடலோரத்தில் அந்த துறைமுகத்துக்கு. அதனால மிகுந்த விழிப்போட இருக்கணும். மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு இந்த சிக்னல்ஸில் வந்து தடை விதிக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஆபத்து, ரொம்ப டேஞ்சரான. ஸோ நம்ம வந்து 7வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ புயல் துறைமுகம் மீது அல்லது அருகில் கடந்து செல்ல வாய்ப்புள்ளது. இது மிகவும் முக்கியமான எச்சரிக்கை. துறைமுகம் மீது முழு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்படுறாங்க. ஸோ துறைமுகம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கான பகல் இந்த மாதிரியான சிம்பலும், இரவு இந்த மாதிரியான ஒளி விளக்குகளும். அதுக்கடுத்து 8வது மிக ரொம்ப டேஞ்சரான ஒரு கிரேட் டேஞ்சர் குறியீடு தான் இது. கடும் புயல் கரையை கடக்க வாய்ப்புள்ளது, ஆனால் துறைமுகத்தை இடது பக்கம் வைத்து கடந்து செல்லும். காற்று வந்து 120 to 150 km/h ஸ்பீட்ல வந்து போகுது. ஸோ கரையோர மக்கள் மிக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சிக்னலோடது. ஸோ பகல் இரவு இந்த மாதிரியானது. அதை தொடர்ந்து 9, அதுவும் மிக பெரும் ஆபத்து தான். கடும் புயல் கரையை கடக்குது, ஆனால் துறைமுகத்தை வலது பக்கம் கடந்து செல்லுது, திசையும் குறிக்குது. அதே சமயம் முன்னாடி 120 to 150 சொன்னோம். ஸோ காற்றோட வேகம் வந்து 150 to 220 km ஸ்பீடாக போகுது. ஸோ மிக அபாயகரமான ஒரு நிலையில் இருக்குது அப்படின்றத அந்த மக்கள் புரிஞ்சுக்கும் வண்ணமாக இந்த மாதிரியான சிக்னல்ஸை வந்து இது பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் அரசு வந்து எவாக்குவேஷன் செய்யும் நிலை. எவாக்குவேஷன் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மக்கள் வேறு இடங்களில், பள்ளிகள்லையோ எங்கேயோ முகாம்கள்லையோ வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை 9ஆம் எண் புயல் கொண்டு ஏற்றப்படும் பொழுது ஏற்படுகிறது. அதை தொடர்ந்து
10 மிக பெரும் ஆபத்து தான். இது உச்சகட்ட எச்சரிக்கையாகும். துறைமுகம் மிக கடுமையான வானிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மிக அபாயகரமான நிலை. அரசு இந்த நிலையிலேயே தான் எக்ஸ்கவேஷன் செய்யுது. இதுக்கு பகல்ல இன்னும் சிம்பிள், இரவு இந்த மாதிரியான ஒளி விளக்குகள். அடுத்து ஃபைனலா 11, இதுதான் ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. தகவல் தொடர்பு துண்டிப்பு. இந்த கம்யூனிகேஷன் ஹஸ் பீன் ஃபெயில்டு. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் இது. ஸோ புயல் எச்சரிக்கை மையத்துடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விட்டன. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, வானிலை ஆய்வு மையத்திலிருந்து இந்த புயல் எச்சரிக்கை மையங்கள் இவங்கெல்லாம் கோஆர்டினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த புயல்னால அவங்களோட கம்யூனிகேஷன் கட் ஆயிருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க இந்த சிக்னல்ஸ் மூலியமான, துறைமுக அலுவலர்கள், அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய துறைமுக அலுவலர்கள் அவங்களோட சொந்த கருத்தின்படி, அவங்க அங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்களோ அதனுடைய கருத்தின்படி மோசமான வானிலையை மிகப்பெரிய ஆபத்து உள்ளது என அறிவிக்கப்படும். அவங்களும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம நடக்கணும் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. புயல், மழை இந்த மாதிரி நேரங்களில் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். நியூஸ் எல்லாம் நிறைய பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றத தாண்டி அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் கடக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம மிஸ் பண்ணிட்டு வர விஷயங்களை இனியும் வித்தியாசமான முறையில் கலந்துரையாடல்கள், விருந்தினர்களோடு பேசுறது, விஷயம் தெரிந்த அறிவார்ந்தவர்களுடன் உரையாடுவது போன்ற புதிய புதிய முயற்சிகளுடன் உங்களுடைய ETTS மூணார் மக்கள் இயக்கம் இனி வரும் காலங்களில் இன்னும் வீரியமாக வருவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.